வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான டொமேட்டோ சூப்பை வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். டொமேட்டோ சூப் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தேவைக்கேற்ப, அன்சால்டட் குக்கிங் பட்டர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வந்து மிதமான தீயில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்த குக்கிங் பட்டர் ஆட் பண்ணிடலாம். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஸோ நம்ம எடுத்த தக்காளி பழத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். பூண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 1 டைம் போல் நம்ம ஸ்டீர் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறுமனே டொமேட்டோ ஃப்ளேவருக்காக வேண்டி நான் டொமேட்டோ சூப் செய்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் கேரட்டு, வெங்காயம் இல்லை 1-2 வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ இன்றைக்கி வந்து நான் ப்ளெயின் டொமேட்டோ சூப் செய்ய போகிறேன். நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் போல் தக்காளி நல்லா வேக விட்டுடலாம். 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக வெந்து வந்துடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரிஞ்சி இலையுமே பட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து நம்ம அரைக்க தேவையில்லை. ஸோ நம்ம இந்த பிரிஞ்சி இலையும் பட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மற்ற ஐட்டம்லாம் போட்டு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் நல்லா அரைச்சிட்டேன் தக்காளியை. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி போயிட்டுட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இது வந்து நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகி வரட்டும். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக இருக்குது. சூப் வந்து கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு, ஃப்ரெஷ் க்ரீம், பெப்பர்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சூப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டோம். சூப் வந்து நல்லா திக்காயிடுச்சு. மிதமான தீயில தான் நம்மளுக்கு இருக்கணும் சூப்பு. இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம் பெப்பர் சேர்த்துட்டு. ஸோ பெப்பர் சேர்த்து லைட்டாக கொதி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். சூப் தயார். ஸோ பாருங்கள், ரொம்ப கலக்கலாக சிம்பிளாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி டொமேட்டோ சூப் செய்கிறதுன்னு உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த சூப் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துன்னு தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.